வந்துருக்கிறது சாதாரண ஒரு வியாதி இல்லை, யாருக்குமே வரக்கூடாத ஒரு வியாதி. வரக்கூடாது வந்துருச்சு, அது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரைவேட்லாம் போனால் இல்லாதவங்களாம் தயவுசெய்து ப்ரைவேட்டில் போயிடாதீங்க, அப்படியே பயங்கரமாகிடும். ஜிஹெச் அது மாதிரி கவர்மெண்ட்டில் எப்படி ஜிஹெச் நிர்வாகம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எப்படி கவர்மெண்ட் நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ பேர். அதனால் தயவுசெய்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ரைவேட்டில் போங்க. பெரிய வியாதிகள்லாம் இல்லாதப்பட்டவங்க சொல்கிறேன், இருக்கப்பட்டவங்களை பற்றி நான் பேசலை. அங்கே போனீங்கன்னா திடீர்னு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கும். நீங்கள் மேற்கொண்டு கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நான் இப்போ ஏன் 3 வருஷமாக நானே பார்க்குறேன். எல்லோரும் என் சொல்லல, நீங்கள் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அங்கே போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கவர்மெண்ட்டு நமக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க. அதனால் நம்ம மேற்கொண்டு நம்ம போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ப்ரைவேட்டில் இது கவர்மெண்ட்லேயே பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் இப்போ சொல்ல. இந்த காலகட்டத்தில் இப்போ செய்யணும்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க. இனி ஏன் சொல்லாமல் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அதனால் உதயநிதி ஸ்டாலின் சார் மூலிமா அது பிஏ மூலியமாகவும் ஆர்முக மூலியமாகவும் அவங்க வந்து ரீன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செய்கிறேன்னு இருக்காங்க. செய்கிறேன்னா இனிமேல் ஃபர்தர் ரிப்போர்ட் வந்தாலையும் அதுக்காக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க.